ராதே கிருஷ்ணா. உஷா மாமி பஜன்ஸ் மூலம் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இது தென்னாங்கூர் கோகுலாஷ்டமி ஒரு 7 days அங்கே ரொம்ப செலிப்ரேஷன் நடந்தது, எல்லாருக்கும் தெரியும். அதில் நான் 6ஆம் நாள் 7ஆம் நாள் 2 நாளுக்கு போயிருந்தேன். 6ஆம் நாள் ஃபுல்லாக தங்க கவச்சம் வருஷத்துக்கு 3 முறை சாத்துவாளாம். அது பார்த்துக்கிற ஒரு அற்புதமான ஒரு பாக்கியம் கிடச்சிது. அதுக்கு அடுத்த நாள் 130 கிலோ சந்தனம் மைசூர்லேருந்து இழைச்சி கொண்டு வந்திருந்திருக்கா. அந்த 130 கிலோ சந்தன காப்பு தாயாருக்கும் பெருமாளுக்கும் வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே செய்யக்கூடிய இந்த அற்புத அலங்காரம், அதாவது அப்படியே அதை சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை. அவ்வளவு ஆனந்தமாக நான் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் பார்த்தேன். அதனால் மனசு ரொம்ப நெகிழ்வாக இருந்தது. கண்ணங்கிட்ட அதுதான் வேண்டிக்கின்றேன். கண்ணா, நான் எத்தனை வருஷம் இருக்கேனோ வாழ்கிறேனோ அத்தனை வருஷமும் உன்னோட இந்த சந்தன காப்பை நான் சேவிக்கணும், அனுக்கிரகம் பண்ணுப்பான்னு சொல்லிட்டு நான் வேண்டின்றேன். இதை பார்க்குற எல்லாருக்கும் அந்த கண்ணனுடைய திருவருள் கிட்டட்டும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்களும் முடிஞ்சால் அடுத்த வருஷம் கண்டிப்பாக அவசியம் போய் சேவிச்சுட்டு வாங்கும். ராதே கிருஷ்ணா. கண்ணா, உன் சந்நிதியில் நானும் இடம் பெற வேண்டும், கருணையுடன் எனக்கு அருள்வாய். காலடியில் நான் இருக்க, காலமெல்லாம் தொழுதிருக்க, தகுதியை எந்தனுக்கு அருள்வாய். புல்லாங்குழல் உனது கைகளில் தவழ்ந்திருக்க, புண்ணியம் செய்ததென்ன வியந்தேன். காட்டிலே வாழ்ந்தது வீட்டினை விட்டு கஷ்டமிக ஏற்றதனை உணர்ந்தேன். அங்கமெல்லாம் சீவி சீவி அறுத்தனர் துண்டு துண்டாயனலில் இட்டு அதை வாட்டி துளைத்தனர் உடல் முழுதும். சகித்தது அத்தனையும் கிடைத்தது கண்ணா உன் ஸ்பரிசம். தன்னையே எரித்து கொண்டு சந்நிதியில் ஒளி பரப்பும் எண்ணெய் விளக்கதனை பார்த்தேன். ஆயுள் உள்ளவரை ஆண்டவனின் சேவை செய்யும் அருங்குணம் தேவை என்று உணர்ந்தேன். உதுபத்தி எறிவதென்ன, அதற்கிங்கு தகுதி என்ன, உணர்ந்திட நானும் கொஞ்சம் இழைந்தேன். தன்னையே அழித்து கொண்டு தருவது நறுமணத்தை, தியாகமே தகுதி என்று உணர்ந்தேன். பற்றியது கற்பூரம், சுற்றியது தட்டோடு, காட்டியது உன் ஒருவை கண்ணா. எரிந்தது கற்பூரம், எதுவுமே மிச்சமில்லை, தெரிந்தது தேவையான தகுதி. கண்ணா, உன் சந்நிதியில் நானும் இடம் பெற வேண்டும், கருணையுடன் எனக்கு அருள்வாய். காலடியில் நான் இருக்க, காலமெல்லாம் தொழுதிருக்க, தகுதியை எந்தனுக்கு அருள்வாய். தகுதியை எந்தனுக்கு அருள்வாய். தகுதியை எந்தனுக்கு அருள்வாய்.